கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச்சது. நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் லூக்கா. இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 84. இவருடைய நாடு சீரியா, தரிசன பூமி மக்கத்தோனியா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று அறிமுகப்படுத்தியவரே லூக்கா. இவர் புறஜாதியை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர். மருத்துவ கல்வி மட்டுமின்றி மொழிகளையும் இலக்கியங்களையும் நன்கு அறிந்தவர். அந்தியோகியாவில் பிறந்த இவர் தீத்துவின் சகோதரன். கிறிஸ்தவ உலகின் முதல் மருத்துவ அர்ப்பணியாளர் இவர். இயேசுவானவரை நேருக்கு நேர் சந்தித்தவர். இல்லையெனினும் இயேசுவை குறித்து மிகவும் சிறப்பாக உலகிற்கு எடுத்து காட்டியவர் லூக்கா. பிரியமான வைத்தியன் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். பவுல் அப்போஸ்தலர்களோடு ஊழிய பயணத்தை மேற்கொண்டு சுவிசேஷத்தை மிகவும் வாஞ்சையுடன் பிரசங்கித்தார். உலகத்தின் முதல் கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய இவர் கிறிஸ்துவின் வரலாற்றை சரித்திர சான்றுகளுடன் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார். கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ச்சி, சமுதாய வாழ்க்கை என விவரித்து கூறும் இவர் இயேசு கூறிய 23 ஓமை கதைகளில் 16 கதைகளை அழகுரை விவரிக்கின்றார். இவர் எழுதிய லூக்கா சுவிசேஷம் வெறும் வரலாற்று நூலாக மட்டுமல்லாமல் அதை வாசிக்கும் அனைவருக்கும் விசுவாச வாழ்வை பலப்படுத்துவதாகவும் கிறிஸ்துவின் இறை தன்மையில் நம்பிக்கை கொள்ள செய்வதாகவும் அமைகின்றது. மேலும் அப்போஸ்தலர் நடபடிகள் நூலானது இறைபணியில் நம்மை நாற்றம் கொள்ள செய்வதாகவும் அதற்கான துணிவையும் உற்சாகத்தையும் செயல்படும் விவேகத்தையும் கற்றுத்தருகின்றது. மக்கத்தோனியா கிரேக்க பகுதியில் இவர் செய்த ஊழியம் மகத்தானது. தனது 84வது வயதில் முதுமையடைந்த நிலையில் மகிழ்வுடன் மண்ணுலக வாழ்வை முடித்து இறைராஜ்யம் சென்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஊழியத்தில் எழுத்து பணிகளை உற்சாகப்படுத்துகிறீர்களா? லூக்கா விதமாய் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இந்த லூக்கா அவருடைய ஊழியம் கனமான மகிமையான ஒரு ஊழியம். இவருடைய எழுத்து பணி இன்றளவும் பூமி முழுவதும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை நன்றாக விளங்கிக் கொள்வதற்கும் கிறிஸ்துவின் மீது பற்று கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதற்கும் உங்களுக்கு பின்வரும் சந்ததிகள் விளங்கிக் கொள்வதற்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இயேசு இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் இந்த பூமியிலே ஜென்மிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்குமானது. இதில் உங்கள் பங்கு என்ன? லூக்கா சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. ஆம், கிறிஸ்துவோடு நாம் இணைந்து விட்டால், கிறிஸ்து நமக்குள் வந்து விட்டால், கிறிஸ்துவுக்காக நாம் இந்த உலகத்தில் ஒளி வீசினால் நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம், மாம்சத்தில் நம்மால் ஒன்றும் முடியாது. கிறிஸ்துவின் பலத்தால் நம்மால் எல்லாம் கூடும். ஏனென்றால் பிழைத்திருப்பது நாம் அல்ல, நமக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கின்றார். கிறிஸ்துவால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். நாம் அநேக நேரங்களிலே கிறிஸ்து இல்லாமல் பல போராட்டங்களை, பல முயற்சிகளை நாம் செய்து தோல்வியில் போய் நிற்கின்றோம். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வதற்கும் நம்மை அர்ப்பணிப்பதில்லை.
பிரியமானவர்களே, இன்று நம்மை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்போம். அப்பொழுது கிறிஸ்து நம் மூலமாய் செய்கிற காரியம் அது அதிசயமாக இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும், அது பயங்கரமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை கிறிஸ்து நமக்கு தரும்படியாக அவருக்கு நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கின்ற உன்னத வாழ்வை கிறிஸ்துவுக்காக வாழுவோம். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி பாகமம் 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 1ஆம் அதிகாரம், யோவான் 17, 18 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.